ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் திரை. நடிகர் ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவாகரத்து சர்ச்சை 2 வாரங்களை கடந்தும் தமிழ் சினிமாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா பிரபல நடிகரும் சினிமா விமர்சகருமான பைல்வான் ரங்கநாதன் மெட்ரோ மெயில் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில ஜெயம் ரவியோட பேசிய போது அவர் கூறிய பல பகீர் தகவல்களை நம்மோட பகிர்ந்திருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடிகர் சங்கத்தை சேர்ந்த நடிகர்கள் மற்றும் நடிகைகள் பைல்வான் ரங்கநாதன், காந்தராஜ் போன்றவர்கள் எவ்வித அடிப்படை ஆதாரமுமே இல்லாமல் சில தகவல்களை கூறிட்டு வரதா புகார் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில பைல்வான் ரங்கநாதன் எதையுமே ஆதாரம் இல்லாமல் பேசல அப்படின்னும், எனக்கு தெரிஞ்சதை அறிஞ்சதை தான் பேசுறேன் அப்படின்னும் ஆணித்தனமா தன்னுடைய பேட்டியில சொல்லிட்டு இருக்காரு. அந்த வகையில இப்போ இது வரைக்கும் வெளிவராத ஜெயம் ரவி குறித்த பல தகவல்களை அண்மையில் கொடுத்த பேட்டியில பகிர்ந்திருக்கிறாரு பைல்வான் ரங்கநாதன். ஜெயம் ரவி பல விஷயங்களை சொல்ல மறுப்பதாகவும், இதே போல பல சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும், அதனால அவர் எதையும் விளக்கமாக சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய மகன்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரிந்து விடக்கூடாது, அவங்க கூட இருக்கக்கூடிய நல்வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னும், இதன் காரணமாகவே மனைவி ஆர்த்தியை பற்றி நான் எதுவுமே பேச விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயம் ரவி. ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி விவாகரத்து பெற்று பிரிந்தால் கூட அந்த 2 குழந்தைகளுக்கும் இவர்தானே அம்மா. அம்மா பெயர்ல குற்றம் சொன்னா அது பிள்ளைகள் மனதை நோகடிக்கும் விதத்துல இருக்கும். அதனால எதையுமே வெளிப்படையாக பேச முடியாத சூழல்ல ஜெயம் ரவி இருக்காரு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தனுஷோட நெருக்கமாக ஆர்த்தி பேசிய போது ஜெயம் ரவிக்கும் தனுஷுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருமே சமாதானமாகிட்டாங்களாம். எனவே இந்த பிரச்சனை வெளியே வந்தாலும் கூட பெரிதாக கண்டுகொள்ளப்படாமல் போயிருக்கு. இதன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியின் உத்தரவின்றி பப்புக்கு போவது, மது குடிப்பது, பேங்காக், தாய்லாந்து போன்ற பெருநகரங்களுக்கு கணவரின் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் செல்வதை ஆர்த்தி வழக்கமாக வச்சிருந்தாங்களாம். அனுமதி கூட பெற தேவையில்லை, கணவர்கிட்ட ஒரு வார்த்தை கூறிட்டு போகணும் அப்படிங்கிற கர்டசியாவது இருக்கணுமே இல்லையா, அதை கூட அவங்க செய்யல அப்படிங்கிற தான் இந்த இடத்துல பேசு பொருளா இருக்கு. பிரதர் ஆடியோ லான்ச்சுக்கு கூட ஜெயம் ரவி வாடகை கார்ல தான் வந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பதில் அளிச்சிருக்கிறாரு பைல்வான் ரங்கநாதன். அது முற்றிலும் உண்மை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஜெயம் ரவிக்கு சொந்தமாக அடையாறுல ஒரு பிளாட் இருக்கு, அது அவர் பேர்ல தான் இருக்கு. அங்கிருந்து தான் எனக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. மற்றபடி அவர் சம்பாதித்த பணம் முழுக்க அவருடைய மாமியார் மற்றும் மனைவி ஆர்த்தியிடம் தான் இருக்கு அப்படின்னு அவரே சொன்னாரு. குறிப்பா இன்ஸ்டாகிராம் பக்கத்தை கூட ஆர்த்தி முடக்கி விட்டதாக ஜெயம் ரவி கூறியிருக்காரு. அதே மாதிரி செக் புக், கார் உள்ளிட்ட அனைத்து உடைமைகளுமே ஆர்த்தி கிட்ட தான் இருக்கு. ஆனால் அது போக பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி தன்னுடைய தந்தை கிட்ட நடந்த அத்தனை விஷயங்களையும் கூறிய போது கூட நீ விருப்பப்படுவதை செய் அப்படின்னு சொல்லிட்டாராம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தான் 2 முறை விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு. முதல் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்ட போதே தன்னுடைய மாமியார் சுஜாதா விஜயகுமார் தந்தையிடம் பேசினாங்களாம். இதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்னுடைய தரப்புல இருந்து என் தந்தை எழுப்பிய கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்லவே முடியல, மௌனமாக அங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய பைல்வான் ரங்கநாதன் ஏற்கனவே விவாகரத்து குறித்த பிரச்சனை இரு தரப்பிலும் இருந்து வந்திருக்கு. ஆனா விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பப்பட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா சுஜாதா மற்றும் ஆர்த்தி தரப்புல தங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க போய். அதே மாதிரி ஆர்த்தி தரப்புல இருந்து ஜெயம் ரவியோட பேச முயன்றதாக சொல்வது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்னாலும் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிய பின்னாடியும் கூட சமாதானத்திற்கு ஆர்த்தி வந்ததாக கூறப்படுது. மேலும் ஜெயம் ரவி தரப்புல இருந்து ஆர்த்தியை பத்தி ஒரு வார்த்தை கூட தவறுதலாக குறிப்பிடல. தன்னிடம் பேசிய போது கூட பாத்தீங்கன்னா ஆர்த்தி நல்லவர் தான், ஆனா தன்னுடைய மாமியார் சுஜாதா தான் கொடுமை அப்படின்னு சொன்னாராம். அது போக பாத்தீங்கன்னா தன்னுடைய சினிமா கேரியரையே அழிக்க முடிவு செஞ்சாங்க என்னுடைய மாமியார் அப்படின்னு ஜெயம் ரவி சொல்லியிருக்காரு. அது போக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னுடைய சினிமா கேரியர்ல முன்னேறினேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். ஸோ அதை அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அழிக்க விட மாட்டேன் அப்படின்னு ஜெயம் ரவி கூறியதாக இந்த பேட்டியில பைல்வான் ரங்கநாதன் பேசியிருக்காரு. ஸோ ஓகே கைஸ், இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம தமிழ் திரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.